அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நாட்டில் இருக்கிற குடும்ப உறவினர்களுக்கு அனுப்பி கடைசியில் அந்த காசும் இல்லாமல் நாட்டில் போய் நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலைமை பலருக்கும் வந்திருக்குது. அதனால் இந்த நாட்டில் பேங்க், நம்மளுடைய நாட்டு இலங்கையினுடைய வங்கி முகாமையாளர்களுடைய நம்பர் அனைத்துமே மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய நம்பர்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே அக்கௌண்ட் இல்லைன்னா, நாட்டில் இல்லை அக்கௌண்ட் இருந்து அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது வேலைகள் செய்ய இருந்தால் அதுக்குரிய தேவைப்பாடுகளை முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சம்பிகா எனப்படும் இந்த அம்மா நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் அவங்களுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு காலையும் கேன்சர் வந்ததால் மஹரகம மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்ச அனைவருக்குமே, நான் உட்பட அனைவருக்குமே நன்றிகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேலே வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு உழைச்சி மகளுக்காக கோடிக்கணக்கில் பணம் அனுப்பி இன்றைக்கி மருத்துவ வசதியை கூட ஒரு வழி இல்லாத நிலையில் வீட்டில் அனாதையாக இருக்கக்கூடிய நிலை. கடைசியில் இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து போன ஒரு சகோதரி, மஞ்சுளா எனப்படும் ஒரு சகோதரி, அவங்க தான் இவங்களை பற்றி எனக்கு தெரிவித்தது. அவங்க போய் பார்த்து இவங்களுக்கு உரிய ஏற்பாடுகளையும் செஞ்சு உதவிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி மஹரகம மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களே, உங்களுக்காகன்னு நீங்கள் கொஞ்சமாவது சேர்த்து வைக்கலைன்னா கடைசியில் நம்மளுடைய நிலைமை இதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கள மொழி தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி பேங்க் டீட்டெயில்ஸை பாருங்கள். පුතේ මේ මට දැන් ආයි කැන්සර් එක කකුලට ඇවිල්ලා තියෙනවා. මං ඉතින් මංජුලාට කතා කරලා කිව්වා අනේ මංජුලා ඒ වෙලේම ලෑස්ති වෙලා ආවා. මෙහෙට එනකොට හොඳටම රෑ වෙලා. ඉතින් ගොඩක් ස්තුතියි. තිරිකුණාමලේ ඉඳලා ආවේ. මේ මං ඉන්නේ ඉතින් හලාවත මහවැවනේ. ඉතින් මාව බලන්න ආවා මංජුලා. කිව්ව ගමන්ම පස්සේ පුතාට මම වීඩියෝ එකක් හදලා දාන්නම්කෝ සේරම විස්තරේ කියලා මේ ඔයාලා සල්ලි වල මං ගත්තු හරමිටිය මං දැන් මහරගම තමා පුතේ ඉන්නේ. සල්ලි එව්පු හැමෝටම ස්තුතියි. ඔයාටත් ගොඩක් ස්තුතියි. ඔයාගේ දෙමාපියන්ටත් පින් ලැබෙනවා. මේ කරන පින් ඔයා ලොකු උතුම් සේවයක් මට කරලා දුන්නා. ඒ සල්ලි වලින් තමයි මං අද මේ ඇවිල්ලා මගේ වැඩ කරගන්නේ. ගොඩක් ස්තුතියි. මම පස්සේ දිග වීඩියෝ එකක් කරලා ඉවරනම් මගේ විස්තර සේරම ඇතුව ලයිට් අල්ලනවා දැන්. ඉතින් තව ගොඩක් දේවල් තියෙනවා පරික්ෂණ වගේ කරගෙන යනවා. බලමු ඉතින් මොකද්ද වෙන්නේ කියලා. දැන් ඇවිල්ලත් මං සතියකමාරක් විතර වෙනවා. ඒක කොච්චර කලක් ඉන්න වේද මොනවා වේද දන්නේ. අත්තමයි මට වොයිස් එකක් කියලා තිබ්බා. ඒට මං ගොඩාක් ස්තුති කරනවා. මා මටත් පිට් එකට ඔයාට මං එනම් පස්සේ වීඩියෝ එකක් කරලා එවන්න. ඔයාට සල්ලි දාපු හැමෝටම බුදු සරණයි දෙවියන්ට කිසිම කරදරයක් වෙන්න එපා කියලා මං ප්‍රාර්ථනා කරනවා. அடிப்பட்டு உதப்பட்டு திட்டு வாங்கி எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு அனுப்பினா கடைசியில் இன்றைக்கி யாரும் இல்லாமல், ஆதரவு இல்லாமல் வைத்தியசாலையில் இருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களே, உங்களை பற்றி சிந்தியுங்க. உங்களுக்காக இதோ பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. முடிந்த அளவு நீங்களும் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சேமித்த பணம் இப்படி அநியாயமாக போய்விட்டதே. இவ்வளவு காலமாக சம்பாதிச்சு சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டாங்களே, ஒரு ரூபா காசு கூட சேர்க்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு கவலைப்படுற இலங்கையர்கள் இந்த நாட்டில் நாட்டுடைய அனைத்து வங்கிக்குரிய ஊழியர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் இங்கேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று தனியாக திறந்து கொள்ள முடியும். அது சம்பந்தமான தகவல்களை பார்க்கலாம். இது மக்கள் வங்கி. முதலாவது மக்கள் வங்கி. மக்கள் வங்கியின் மிலிந்த சகோதரர் இருக்கிறாரு. அவருடைய இலக்கம் பார்த்தீங்கன்னா 99 24 29 30. இதில் வாட்ஸ்அப் இருக்குது, அவரோட தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி மக்கள் வங்கியின் அடுத்த ஊழியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரகதன், மரகதன் இருக்கிறாரு. இவருடைய இலக்கம் 65 65 59 69. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மக்கள் வங்கியின் ஊழியர்கள். இப்போ மக்கள் வங்கி தொடர்பான
உங்களுக்கான பிரச்சனைகள், உங்களுடைய கார்டு அக்கௌண்டு அல்லது ஆன்லைன் பேங்க் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி அனைத்து வேலைப்பாடுகளையும் வந்து இவங்க ஆன்லைன் பேங்கிங் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைப்பாடுகள், மற்றபடி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அக்கௌண்ட் மாத்திர ஏதாவது இருந்தால், மக்கள் வங்கி சம்மந்தப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக பிஓசி, இலங்கை வங்கி. பிஓசியில் ஹசான் இருக்கிறாரு. ஹசான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 90 91 56 50. பிஓசியுடைய இலங்கை வங்கியினுடைய ஊழியர் இவர். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாரு, இவர் வந்து லக்ஷித விமலகரத்ன. இவருடைய இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 65 51 25 21. அடுத்ததாக இன்னொருத்தரும் இருக்கிறாரு, இவர் வந்து மிஸ்டர் கீத் பெர்னாண்டோ. இவருடைய இலக்கம் வந்து 67 62 80 09. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இலங்கை வங்கியினுடைய ஊழியர்கள். இவங்க வந்து குவைத்தில் இருக்கிறாங்க. குவைத்தில் இருந்தே உங்களுக்கு வங்கியினுடைய அனைத்து வேலைகளையும் செய்து கொடுப்பாங்க. அடுத்ததா கமர்ஷியல் பேங்க், ஜோட் கிருஷாந்தன். இவருடைய தொலைபேசி இலக்கம் 55 18 38 06. ஜோட் கிருஷாந்தன், கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் அதே மாதிரி அனைத்து சேவைப்பாடுகளையும் நீங்கள் வந்து இவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். கமர்ஷியல் பேங்க்கில் அக்கௌண்ட் திறக்கிறதா இருந்தாலும் சரி, இருக்கிற அக்கௌண்ட்டை பற்றின விசாரணைகளாக இருந்தாலும் சரி, புதிதாக வேறொரு கணக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணணும், இல்லை பழைய கணக்கை கேன்சல் பண்ணணும், இல்லை அக்கௌண்ட்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, இந்த அக்கௌண்ட்டுக்குரிய ஏடிஎம் கார்டு எடுக்கிறது, இந்த மாதிரி அனைத்து விடயங்களையும் நீங்கள் இவங்களோட பேசி கதைத்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொருத்தரும் இருக்கிறார் கமர்ஷியல் பேங்க்குரிய ஷஹான் பெர்னாண்டோ. இவருடைய தொலைபேசி இலக்கம் 66 07 46 55. இவருடைய பேர் வந்து ஷஹான் பெர்னாண்டோ. அப்போ அதே மாதிரி இன்னமும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷானோன் டி மெல். இவருடைய பேர் வந்து ஷானோன் டி மெல். இவருடைய தொலைபேசி இலக்கமானது 61 11 46 35. இவங்க 3 பேர் இருக்கிறாங்க கமர்ஷியல் பேங்க்குக்கு மட்டுமே. கமர்ஷியல் பேங்க் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் நீங்கள் இவங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி சம்பத் பேங்க், சம்பத் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வாசுதேவன் விஜயகரன் இருக்கிறாரு. இவருடைய தொலைபேசி இலக்கமானது வாட்ஸ்அப் இலக்கம் 965 41 01 24 08. அந்த ப்ளஸ் 965 சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு சகோதரரும் இருக்கிறாரு, இவர் வந்து மெலான். இவருடைய இலக்கம் வந்து 66 62 29 46. இவங்க வந்து சம்பத் பேங்க், சம்பத் வங்கியினுடைய ஊழியர்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா குவைத்திலே இருக்கிறாங்க. குவைத்தில் இருக்கக்கூடியவங்க தான். இவங்கள்ட்ட வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் திறக்கிற விடயமாக இருக்கட்டும், அக்கௌண்ட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்களாக இருக்கட்டும், அல்லது ஏடிஎம் கார்டு எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் புதிதாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஜாயின் அக்கௌண்ட் ஒன்று சரி, இல்லை புதிதாக வேறொரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்க வந்து சில நேரங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே வர்றதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் அவங்க வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான மற்ற வேலைப்பாடுகளை செய்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. அடுத்ததாக என்எஸ்பி பேங்க். என்எஸ்பி பேங்க் பார்த்தீங்கன்னா டிலான் அவர்கள் இருக்கிறாரு. அவருடைய தொலைபேசி இலக்கம் 50 78 91 24. நேஷனல் சேவிங் பேங்க், என்எஸ்பி பேங்க். இப்படி ஒவ்வொரு பேங்க் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் குவைத் நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த வங்கிக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள். இவங்களை நீங்கள் நேரடியாகவும் போய் சந்திக்கலாம், சந்திக்கக்கூடியவங்க. சந்திக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்க இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி சில நேரங்களில் அவங்க தெரிவிப்பாங்க. நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டு டிரைவருங்களோட போக முடிஞ்சால் உடனே சொல்லிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போய் வரலாம். அப்படி இல்லை வர முடியாத இக்கட்டான சூழலாக இருந்தால் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் ஒன்று வைக்கலாம், இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கூட கேட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு அவங்களால போக முடியாமல் அவங்களுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் நிச்சயமாக அவங்க வருவாங்க, வந்து உங்களுக்கு அதுக்குரிய வேலையை செஞ்சு தருவாங்க. அடுத்ததாக ஹட்டன் நேஷனல் பேங்க், HNB. இவருடைய தொலைபேசி இலக்கம் 66 76 90 23. இவங்களுடைய இலக்கத்தை நீங்கள் டயல் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் ஆக்டிவ் பண்ணும்போது +3 போட்டுக்கோங்க.
ப்ளஸ்ஸை முன்னுக்கு போட்டு 965 முன்னாடி போட்டுட்டு ஆக்டிவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, சிம்பிளாக உங்களுடைய யாராவது நண்பர் ஒருத்தருக்கு இவங்களுடைய இந்த நம்பரை +965, உதாரணத்துக்கு இப்போ 66 76 90 23 +965 அடிச்சுட்டு அதுக்கப்புறமா 66 76 90 23 இதை டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் அப்படியே அது விழும். அந்த காண்டாக்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சட் அப்படின்னு வரும். சட்டை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பேசலாம் அல்லது வாய்ஸ் கூட போடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பேங்க்குக்குரிய அதிகாரிகள். இவங்களுடைய இலக்கங்களையும் தெரியப்படுத்தி உங்களுக்கு இந்த விடயத்தையும் சொல்கிறதுக்கு காரணம், இந்த ஆன்லைன் பேங்கிங் மூலம் உங்களுக்கும் பயனடையலாம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான உங்களோட பிரச்சனை, கணக்கு வழக்குகள் அல்லது அக்கௌண்ட் திறக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் இங்கேருந்து உழைச்சி அனுப்பி நாட்டில் சீரழிக்கிறாங்க, பணத்தை சேர்க்குறாங்க. இல்லை, அப்போ இங்கே சேமித்து வைக்கவும் முடியாது, அது வீடுகளில் கொடுத்து வைக்கவும் முடியாது, இங்கே இந்த நாட்டில் அக்கௌண்ட் ஒன்று திறந்து வைக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டு அக்கௌண்ட் ஒன்று திறக்கணுமா இருந்தால் அதுக்கு நம்ம நாட்டு பேங்க் அதிகாரிகள் தேவை. அவங்க தான் இவங்க எல்லாருமே. அதனால் இவங்க எல்லாரோடையும் ஒன்று சேர்ந்து நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடி முடிவெடுக்கலாம். இந்த நாட்டில் நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம கையில் தங்குறது இல்லை. நம்மளால் எதுவும் சேர்த்து வைக்க முடியுமான்னு பார்த்தாலும் இல்லை. யாராவது ஒருத்தர் கால் பண்ணி அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, நாட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி ஏதாவது ஒரு வகையில் உதவி கேட்பாங்க. அதே போல் எப்படியாவது நாட்டில் தான் அனுப்பி நம்ம இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தாலும் அது மனசு கேட்காது. தம்பி அவருக்கு கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். மகனுக்கோ மகளுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ சொல்லிடுவோம். ஆனால் இதே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிட்டோம்னா கேட்டாலும் முடிஞ்சால் கொடுக்கலாம், இல்லாத பட்சத்தில் கொடுக்கறதுக்கு வழி இருக்காது இல்லையா? நம்மளுக்கும்னு ஏதாவது ஒரு பணம் சேமித்து வைக்க முடியும். அதனால் முடிந்த வரைக்கும் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி மக்களுடைய மனதில் ரொம்ப ஆழமான இடத்த பிடிச்சிருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப சந்தோஷம். இந்த யூடியூப் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் பயணித்ததில், மக்களுக்கு பல நற்செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறதுல நம்மளுடைய சேனல்கள் மும்முரமாக செயல்பட்டு வர்றது தொடர்ந்துமே. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இறைவனாலேயே முடியாதுன்னும் போது நம்ம யார்? அதனால் ஏதோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல தகவல்கள், பயனுள்ள தகவல்களை தொடர்ந்துமே கொண்டு வரோம். இந்த வகையில் ஒரு தாய் ஒன்று எனக்கும் கமால் சகோதரர் தெரிஞ்சிருக்கும் சிங்கள வீடியோ பார்க்குறவங்களுக்கு, அவருக்கும் ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க கேளுங்க, இல்லைன்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ආදරණීය මගේ කමල් පුතේ, සරපන් පුතේ, මට හරි සන්තෝසයි. මම කේන්ති ගන්න පුතා අද සිකුරාදා දාපු වීඩියෝ එක මම මේ බලලා තමයි කතා කරන්නේ. අවුරුදු 55න් පසුව මේ රට ජීවිතේ හොඳ නෑ මව්වරුන්ට කියන එක මම ඉතා ඉහළින් ඒ ගැන මම පිළිගන්නවා, සතුටු වෙනවා. ඔව් පුතේ, මම මේ කුවයිට් රටේ අවුරුදු 30කට වැඩි ප්‍රමාණයක් මම ජීවත් වුණා. නමුත් අද වෙනතුරුත් කිසිම කරදර, සුළු කරදර ආවා. ඒවා මම මෙහින්ම හිමින් සැරෙන් විසඳගෙන මැඩපවත්තගෙන මෙච්චර දුර ගමනක් මං ආවා. නමුත් පුතේ, මගේ පුතාට මම පුතාලා ගැන මං ගොඩාක් සන්තෝෂ වෙනවා. ඔව් පුතේ, ඇත්ත ඔයා කිව්ව කාරණේ. මම නම් මේ දොස් කියන්නේ නෑ පුතේ. ඕගොල්ලෝ දොස් කියන දේවල් කවදාකවත් මාධ්‍යයට දෙන්නේ නෑ. ඕගොල්ලෝ හරි අවංකව කතා කරනවා. ඇරෙන්න කිසිදු දෙයක්, වැරදි දෙයක් ඕගොල්ලෝ මාධ්‍යයට දෙන්නේ නෑ. මං ගොඩාක් සන්තෝෂ වෙනවා. ඔව් පුතේ, මම මාර්තු මාසේ නෙමෙයි මැයි මාසේ 15ත් 10ත් අතර මම ලංකාවට යනවා පුතේ. මට ගොඩක් වයසයි. නමුත් මගේ පුතාලා පුංචි කාලේ තමයි මගේ මහත්තයා නැතුව ගියාට පස්සේ මහත්තයා හම්බ කරගත්ත දේවල් ඔක්කොම විකුණ මම ළමයිව ඉගෙනුවා. ඒව අවසානයේදී මම ළමයිව බෝඩින් කරලා මම රට ආවා. රට ඇවිත් මගේ දරුවෝ බෝඩින් වලම ඉගෙන ගත්තා. බෝඩින් වලම ලොකු වුණා. දැන් හොඳ රස්සාවල් කරනවා. නමුත් මම මගේ දරුවෝ ගැන ගොඩාක් ආඩම්බර වෙනවා. මගේ දරුවෝ දැන් අවුරුදු 4ක 5ක ඉඳලා මාව ගෙන්න ගන්න ගොඩ උත්සාහයක් දරනවා. ඉතින් මම ලංකාවට යනවා පුතේ. දැන් ඇති. මගේ පුතාලා කියන දේවල් වලට මම තරහ වෙන්නේ නැහැ පුතේ. රත්තරන් පුතේ, ඕගොල්ලෝ දෙන්නම හොඳ දේවල් තමයි මාධ්‍යයට ලබා දෙන්නේ. මට හරි ආසයි, හරි සන්තෝසයි. මං මැයි මාසේ 5 වෙනි මාසේ 10ත් 15ත් අතර මම ලංකාවට යනවා.
මං ඒ ගිහිල්ලත් මගේ පුතාලා දෙන්නව මං අමතක කරන්නේ මට කමල් පුතත් සරපන් පුතාවත් මං අමතක කරන්නේ නැහැ පුතේ. ඕගොල්ලෝ හොඳ දේවල් මාධ්‍යයට දෙන්නේ. ඉතින් මං ගොඩාක් සන්තෝෂ වෙනවා. ගොඩාක් දේවල් කතා කරන්න තිබුණත් කතා කරන්න බෑ. මේ ගෙදර ඒගොල්ලෝ රස්සාවල් වලට යන්නේ ඒගොල්ලෝ නෙවෙයි. මං කුරුතුබා ඉන්නේ. ඉතින් මේ දැන් ඉන්න වෙලාවේ අතර තමයි මම වීඩියෝ පීස් එක බලලා මට හරි සන්තෝසයි. ඒකයි මම පුතාලා දෙන්නව මේ පුතාලා දෙන්නටම කතා කරන්නේ. ඉතින් පුතේ ඕගොල්ලන්ට කතා කරන්න දේ තිබුණත් මම පසුව කතා කරන්න අවස්ථාවක් නැහැ දැන්. හොඳයි පුතේ මං තියන්නම් එහෙනම්. අල්ලා දෙයියන්ගේ පිහිටයි බුදු සරණයි ත්‍රිවිධ රත්නයේ පිහිටයි විශ්ව ආශිර්වාදයක් ධෛර්ය ශක්තිය තව තවත් ලැබේවා කියලා හිතන් මම ප්‍රාර්ථනා කරනවා පුතාලට මේ ගමන ඉදිරියට යෑමට. මට කමෙන්ට් දාන්න දන්නේ නැහැ පුතේ. කමල් පුතාගේ නම්බර එක එවලා තියෙනවා. ඒක කාට හරි කියලා දාගන්න ඕනේ. මම දන්නේ WhatsApp ගන්න විතරයි. voice දාන්න දන්නවා. YouTube එක බලන්න දන්නවා. එතනින් ගියම Facebook එක බලනවා. එච්චරයි පුතේ මං කරන්නේ. මං තියන්නම් පුතේ. ඕගොල්ලෝ දෙන්නටම බුදු සරණයි දෙවි පිහිටයි අල්ලා දෙයියන්ගේ පිහිටයි යෝධ බල ධෛර්ය ශක්තිය තව තවත් ලැබේවා කියලා තව ඉදිරියට යන්න මේ අප රට විරුව වෙනුවෙන් ගොඩාක් ස්තුතියි පුතේ. බුදු සරණයි மன் තියන්න. இவ்வளவு வரைக்கும் இந்த வாய்ஸை கேட்டுட்டு எத்தனை பேர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னு தெரியலை. ஆனால் பார்த்தீங்க தானே, இதுதான் நிலைமை. அவங்களுக்கு சாதாரண அந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஏதாவது நியூஸ் இருந்தால் பார்ப்பாங்களாம். மற்றபடி மெசேஞ்சர் அந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் போடுவாங்க. அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. இப்படியான பாமர மக்களுக்கு தெளிவாக விளங்குற மாதிரி தான் நம்மளுடைய செய்தியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் தகவல்களை நான் தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சாதாரண 4 வரையில் என்னாலேயும் முடியும். எனக்கு என்ன பைத்தியமா 1 மணித்தியாலம் 1/2 மணித்தியாலம் 20 நிமிஷம் 10 நிமிஷம் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கிறது. எனக்கும் டைமாக இருக்குது. இருக்கிற கேப்பில் தான் நம்மளும் போடுறது. அப்போ எனக்கு 5 நிமிஷத்தில் போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷம். ஒவ்வொரு ஷார்ட்டாக ஒவ்வொரு தகவலையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சில மக்களுக்கு அது புரியாது. புரிந்தவங்க ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். தலைப்பை பற்றி நம்ம டெய்லியே சொல்கிறோம் தானே, ஒரு வீடியோலையும் தலைப்பை பற்றியும் சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் என்ன ஏதுன்றது சொல்லிடுறோம். அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை சில நேரங்களில் விவரித்து சொல்கிறோம். அது பிடிச்சவங்க பார்க்கலாம், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியான மக்களுக்காகத்தான் என்னால் முடிந்த வரைக்கும் நான் தெளிவாக ஒவ்வொரு வீடியோக்களையும் பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், சிலருக்கு அது எப்படியுமே எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாதவங்களுக்கு புரியாது. எது எப்படியோ இந்த பயணத்தில் இந்த மாதிரி மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எங்களுடைய பயணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள்.